மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2024 ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பலன். இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எந்த வகையில நன்மைகளை செய்ய போறது, எந்த வகையில நீங்க கவனமா இருக்கணும், பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கறத பத்திலாம் நம்ம இப்ப தெளிவா பார்க்க போறோம். பதிவுக்கு போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதன் மூலம் சில பரிகாரங்களை செய்யறதுனால நமக்கு வர பிரச்சனைகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதே சமயம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் கர்ம பலன்கள் எப்படி, அதை எப்படி சரி செய்வது அப்படிங்கறத பத்தியெல்லாம் ஒரு வீடியோ பதிவு கூடிய விரைவில் உங்களுக்கு வரும். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்கவங்க கர்ம பலனை குறைச்சிக்கணும், நல்லது நடக்கணும் எல்லாருக்குமே. அதுக்காக தான் நாங்க நிறைய பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நீங்க பார்க்கணும், ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். சரியா? இப்ப இந்த பதிவுக்கு போகலாமா? வாருங்கள் நேயர்களே. எனது அருமை ரிஷபராசி நேயர்களே, இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2024 ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பலன். இந்த செப்டம்பர் மாசத்துல உங்களுக்கு எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு நன்மைகள் செய்து இருந்தாலும் எந்த கிரகத்தின் மூலமா நீங்க கவனமா இருக்கணும், பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இந்த ரிஷபம் அப்படின்னாலே கிருத்திகை 2, 3, 4 ஆகிய பாதங்கள் மற்றும் ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 ஆகிய பாதங்கள் அடங்கியது இந்த ரிஷபராசி. ரிஷபம் அப்படின்னாலே காளை. ராசிநாதன் சுக்கிர பகவான். தேவதை மகாலட்சுமி. உங்களுக்கு அதிதேவதை மகாலட்சுமி ரொம்ப அற்புதம். அதனால நீங்க காலையில எழுந்த உடனே 3லிருந்து 4:30 எழுந்து சுவாமி விளக்கேத்துங்க. மகாலட்சுமி அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சரி, இப்ப உங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரிஷபராசி அன்பர்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு வேலைன்னு எடுத்துட்டா அதை அற்புதமா முடிக்கக்கூடியவர்கள். எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். காலை அதிக அளவில் உழைக்கக்கூடியவர்கள், நேரம் காலம் தெரியாமல் உழைக்கக்கூடியவர்கள். அதனாலே நிறைய பேர் உடல் ஆரோக்கியம் பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் பார்த்துக்கணும். உழைக்கணும், அதே சமயம் உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு யாராவது நண்பர்கள் தொந்தரவு கொடுக்குறாங்க, உங்களுக்கு ஒரு அவமானத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள பழி வாங்க மாட்டீங்க. நீங்க அவங்க கிட்ட இருந்து விலகி போயிடுவீங்க. நமக்கும் அவங்களுக்கும் சரிப்பட்டு வராது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். அதனாலே நீங்க என்னன்னா அவர்களிடமிருந்து விலகி செல்வீர்கள். இப்ப இந்த மாசத்துல ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா உங்களது ராசிநாதனும் பகைரோண ரோகாதிபதியான சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்துல நீச்சம் அடைஞ்சிருக்க. அதாவது உங்களோட பகைரோண ரோகாதிபதி சுக்கிரன் அப்படிங்கும்போது நீச்சம் அடைகிறது நல்லதுதான். குழந்தைகள் ஆதரவா இருப்பா. ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமா நிறைவேறும். ஆனா அதே சமயம் உங்களோட ராசிநாதன் அப்படிங்கும்போது ராசிநாதன் நீச்சம் அடைகிறார் அப்படிங்கும்போது நீங்க என்னன்னா எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். முக்கியமா உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். சரியா? அதே மாதிரி கடன்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும். கடன் வாங்குறது, கொடுக்கறது இதுல எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். வட்டி கிட்டி கட்டணும் அப்படின்னா கரெக்டா அந்த டயத்துக்கு கட்டிடணும். சரியா? இல்லைன்னா போய் எக்ஸ்கியூஸ் கேட்டு ஒரு 2 நாள் டைம் வாங்குறதுன்னா வாங்கிக்கணும். வாங்கி கரெக்டா பண்ணணும். அந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா நல்லது நடக்கும். 19/9/2024 முதல் இந்த சுக்கிர பகவான் எங்க வரப்போறான்னு பாத்தீங்கன்னா பகைரோண ரோகஸ்தானத்தில் ஆட்சி அமைச்சு சஞ்சாரம் பண்ண போறார். 6ஆம் இடம். 6ஆம் இடம் உங்களது உத்தியோகத்துல உங்களுக்கு எதிர்பாராத ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியா இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எடுக்கிற காரியங்களும் இப்ப அற்புதமா இருக்கும். கடன் சுமை குறைவதற்கு சில வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். எதிர்பாராத ஒரு திடீர் வேலை கிடைச்சா அந்த வேலையை முடிச்சிங்கன்னா ஒரு வருமானம், அந்த வருமானத்தை வச்சு கடன் அடிச்சிடுவீங்க. ஸோ சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். 7ஆம் பார்வை உங்க விரயஸ்தானத்தை பார்க்கிறார் சுக்கிர பகவான். அதனால என்ன சில சுப செலவுகள் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பயணங்களின் மூலமாக சில செலவுகள் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா குடும்பத்துக்கு தேவையான சில செலவுகள் எல்லாம் நீங்க செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும்.
அடுத்தபடி 7, 12 குடையாதிபதி செவ்வாய். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா களத்திராதிபதி, விரையாதிபதி. இந்த செவ்வாய் பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அற்புதமா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓரளவுக்கு தனவரவு உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். அதேமாரி சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அருமையாக கிடைக்கும். அடுத்தபடியா 2, 5 குடை அதிபதி புத பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் இருக்கார். போடு அடி தூள் கலப்புங்க. ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கும்போது கேந்திரஸ்தானம். இந்த கேந்திரஸ்தானத்தில் புதன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, 2, 5 குடையவர் 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமா நிறைவேறும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு இதெல்லாம் நடக்கும். சூப்பரா பண்ணிட்டு இருப்பீங்க. அதேமாதிரி கூட்டாளிகள் அனுகூலமாக இருப்பார்கள். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உறவினர்கள் ரொம்ப அனுகூலமா இருப்பாங்க. அதுவே பெரிய விஷயம். தாய் வழி உறவினர்கள், அதேமாதிரி மாமன்மார், மைத்துனன்மார் இவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமா இருக்கிறது பெரிய விஷயம். சந்தோஷமா இருப்பீங்க. இப்போ 19/9/2024 முதல் இந்த புத பகவான் எங்க வரப்போறான்னு பாத்தீங்கன்னா கன்னி ராசியான பஞ்சமஸ்தானத்துக்கு வரப்போறார். 5ஆம் இடம். என்ன விசேஷம் அப்படின்னா இந்த கன்னி ராசி புத பகவானுக்கு ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் 3 விஷயமும் அங்கதான். புதனுக்கு மட்டும்தான் இந்த ஒரு பெரிய இது. வேற எந்த கிரகத்துக்கும் கிடையாது. ஏன்னா சில கிரகங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்களுக்கும் ஆட்சி ஒரு நேரம், உச்சம் ஒரு இடம் அந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்த புத பகவானுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் எல்லாமே கன்னிராசி தான். ஸோ இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு குழந்தைகளின் மூலம் ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதா இல்லையா பாருங்க. கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கைக்கூடி வரும். குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கும்போது எவ்வளோ தட்டி போயிட்டு இருக்கு, தடை தாமதங்கள் அதெல்லாம் இப்ப விலகி அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். அதேமாதிரி இந்த பூஜை இதிலெல்லாம் உங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் தனவரவு தாராளமாக கிடைக்கும். ஏனெனில் உங்கள் அறிவுத்திறன் விருத்தி ஆவதால் எடுக்கும் காரியங்களை அற்புதமாக செய்து முடித்து வருமானத்தை ஈட்டுவீர்கள். அடுத்தபடியாக எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கன்னிராசியான பஞ்சமஸ்தானத்தில் இந்த புத பகவான் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மிளிரும். அதாவது சில பேர் புதுசா பண்ணணும் அப்படின்னா தாராளமா பண்ணலாம். இந்த கலைத்துறையில இருக்கா பாருங்க, ரிஷபராசி அன்பர்கள் அப்படிங்கும்போது கலைத்துறையில ரொம்ப ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கும்போது கலைத்துறையில ரொம்ப ஈடுபாடு நிறைய பேர் இருப்பா. அதை எல்லா விஷயத்திலையும், அதாவது கேமராக்கு இந்த பக்கம் எல்லா விஷயத்திலையும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்குலாம் ஒரு சந்தோஷம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா புது ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும், புது புது விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியா கல்வி பயிலும் மாணவ மாணவிகள், இந்த குழந்தைகள்லாம் என்ன மாதிரி படிக்க போறாங்க தெரியுமா? அவ்வளோ அருமையாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்கள தேடி வரும். நல்லா படிப்பாங்க. அதுக்குண்டான ஒரு மதிப்பெண்கள், ஒரு உயர்வுகள் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியா சுகாதிபதி சூரிய பகவான். ஏற்கனவே நான் எல்லா விஷயத்திலையும் சொல்லுவேன் உங்களுக்கு, காலையில எழுந்தோடனே சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்கோ அப்படின்னு. ஏன்னா சுகஸ்தானம், சுகாதிபதி. இந்த சுகாதிபதி சூரிய பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்துல ஆட்சி அமைச்சிருக்கார். சனீஸ்வர பகவானின் 7ஆம் பார்வையும் விழுந்துட்டு இருக்கு. பரவாயில்லை. அதனால ஒன்றும் தைரியம் குறைஞ்சிடாது, வீரியம் குறைஞ்சிடாது. எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சொத்து சேர்க்கை உண்டாகும். அதாவது மாமன்மார்கள் இல்லைன்னா மைத்துனன்மார்கள் மூலமா ஏதாவது ஒரு சொத்து கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அதே மாதிரி வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்தபடியாக 17/9/2024 முதல் இந்த சூரிய பகவான் சுகாதிபதி எங்க வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துக்கு என்ன பண்ண போறார்? அற்புதமா உங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்க போறார். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கும்போது சுகாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் குறையும். அது உங்க கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனசுல ஒரு சஞ்சலம் அதெல்லாம் இருந்ததெல்லாம் குறையும். உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பா இருக்கும். உத்தியோகத்துல முன்னேற்றம், புதுசா வேலை தேடுற குழந்தைகளுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். சரியா? அடுத்தபடி அதே 19ஆம் தேதியிலேருந்து இந்த புத பகவான் அங்க சேர்ந்துடுறதுனால புத ஆதித்ய யோகம் கிடைக்கிறதுனால குழந்தைகள் இன்னும் நன்னா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும்.
அடுத்தபடியாக 8-11 குடையாதிபதி குரு எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசியில் இருக்கார். சில குழப்பங்களுக்கெல்லாம் ஒரு இதான் காரணம். சில நேரங்கள் என்னதான் பகை கிரகம் அப்படின்னாலும் சுப கிரகம் இருந்தாலும் குழப்பத்தை கொடுத்துட்டு இருப்பார். ஏன்னா ஒரு பிரச்சனைகளை கொடுத்தா தான் அந்த பிரச்சனைகள் மூலமாக ஒரு அனுபவம் கிடைக்கும். அனுபவம் கிடைக்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது? ஸோ எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். ஏன்னா அஷ்டமாதிபதி ஜென்மராசியில் இருக்கிறதுனால கவனமாக இருந்தாலே போதும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். அடுத்து அவரே தான் லாபாதிபதி, அதனால் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருந்தீங்கன்னா லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? இருந்தாலும் குரு பகவான் அவரோட பார்வையால் உங்களை பலப்படுத்துகிறார். எப்படின்னா 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்துல விழுறது, பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதேமாரி குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். மனசில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அடுத்தபடியாக 7ஆம் பார்வை 7ஆம் இடத்துல விழுந்தது, கல்யாணம் திடீர்னு செட் ஆகும். திருமண வாய்ப்பு நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கீங்க, தடைப்பட்ட திருமண வாய்ப்புகள் சட்டுன்னு முடியும். கல்யாணத்துக்கு பத்திரிகை அடிச்சிடுவீங்க, அந்த மாதிரி சில பேருக்கு உருவாகும். அடுத்தபடியாக 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்துல தந்தையார் உங்களுக்கு ரொம்ப 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 சப்போர்ட்டிவாக இருப்பார். அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதே சமயம் தந்தை வழி உறவினர்களும் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் எந்த அளவுக்கு நீங்கள் பாடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக உயர்வுகள் கிடைக்கும். அடுத்தபடியாக 9-10 குடையாதிபதி சனீஸ்வர பகவான் ஜீவனஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கார். ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் பொறுப்போடு செயல்படணும், தொழில் வியாபாரத்தில் சிறப்போடு செயல்படணும், எல்லா விஷயத்திலையும் கவனமாக செயல்பட வேண்டும். புரியுதா? அதேமாரி ஏன்னா பாக்கியாதிபதியும் அவர் தான், ஜீவனாதிபதியும் அவர் தான். பாக்கியம் அப்படின்னா என்ன? ஜீவனம்னா என்ன? ஜீவனம் அப்படின்னா உழைச்சா துட்டு. சரியா? 9ஆம் இடம் பாக்கியத்தை அனுபவிக்கலாம். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீங்களோ கவனமாக, கண்டிப்பாக அதற்குண்டான உயர்வுகள் உங்களுக்கு தேடி வரும். அடுத்தபடியாக பெரிய அளவில் எதுலேயுமே கால் வைக்காதீங்க. அதெல்லாம் அந்த அகலக்கால்னு சொல்லுவா பற்றில அதெல்லாம் வைக்க வேண்டாம், கவனமாக இருந்தாலே போதும். அடுத்தபடியாக ராகு பகவான் அருமையாக லாபஸ்தானத்தில் இருக்க, இதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். ஏன்னா அவரோட கதிர்வீச்சு உங்கள் லாபஸ்தானத்தில் விடுறதுனால லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதெல்லாம் பிடிச்சிக்கோங்க. உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதெல்லாம் உபயோகப்படுத்திக்கோங்க. வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள், உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிறவர்கள் கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி தான். சரியா? அடுத்தபடியாக கேது பகவான் பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துல இருக்கார். ஞானக்காரகன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு ஞானத்தை கொடுப்பார். என்னென்ன, எப்பா தம்பி இது இல்லை வாழ்க்கை, என்ன இப்படி நடந்துக்கோ அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் அனுபவத்தை கொடுப்பார். ஸோ இந்த அனுபவத்தை நம்ம இலவசமாகவே வாங்கிக்கலாம். எப்படி? கவனமாக இருந்தால், ஒவ்வொரு விஷயத்திலையும் தெளிவோடு நம்ம செயல்பட்டோம்னா, குழப்பங்கள் இன்றி செயல்பட்டோம்னா கண்டிப்பாக நன்மைகள் உண்டாகும். ஸோ 5ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவானை நம்ம வழிபாடு பண்ண ரொம்ப நல்லது. இந்த பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா, எம்பெருமான் விநாயக பெருமானை நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கணும். சரியா? கணபதி, ஓம் கம் கணபதியே நமக, இதை சொல்லிகிட்டே இருங்கோ. சரியா? உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம். அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கோ. அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானிற்கு சனிக்கிழமைகளில் எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கோ. கண்டிப்பாக நல்ல நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் உயர்வதற்குண்டான வழிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால இந்த சின்ன பரிகாரம் பண்றதுனாலேயே 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அற்புதமான ஏற்றம் தரும், மாற்றம் தரும், அற்புதமான முன்னேற்றத்தை தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.